student, example sum 1.39 by using Gaussian elimination method. Gaussian elimination method base பண்ணி balance the chemical reaction. இந்த chemical reaction வந்து balance பண்ண சொல்லியிருக்காங்க. First நம்ம இந்த இடத்துல x1 சொல்லி எடுத்துக்கலாம். இதில் x2 சொல்லி எடுத்துக்கலாம். இங்கே x3, இங்கே x4 எடுத்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இங்கே இருக்கக்கூடியதுன்னா கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. இதெல்லாம் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கார்பனை ஈக்குவல் பண்ணிடலாம். கார்பனை ஈக்குவல் பண்ணோம்னா ஃபஸ்ட் இதில் x1ல் பார்ப்போம். x1ல் கார்பன் இருக்குதா? 5 கார்பன் இருக்குது. அப்போனா 5x1 அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 5x1. நெக்ஸ்ட்டு செகண்ட் இதில் கார்பன் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். x2ல் கார்பன் இருக்கான்னு பாருங்கள். x2ல் கார்பன் இல்லை. இங்கே டென்ஸ் டூ சிம்பிள் இருக்குல்ல, இந்த சிம்பிள் போல் ஈக்குவல் கொடுத்துருங்க, ஈக்குவல். நெக்ஸ்ட்டு x3ல் கார்பன் இருக்கான்னு பாருங்கள். x3ல் கார்பன் இருக்குது, ஒரே ஒரு கார்பன் இருக்குது. அப்போனா 1x3 மல்லியில் போனால் நமக்கு x3 தான் கிடைக்கும். நம்ம x3ன்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு x4ல் கார்பன் இருக்கான்னு பாருங்கள். x4ல் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் மட்டும்தான் இருக்குது, கார்பன் இல்லை. இப்போ இம்ப்ளைஸ் சிம்பிள் கொடுத்து இதை ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிடலாம். இம்ப்ளைஸ் சிம்பிள் கொடுத்தா இங்கே 5x1 அப்படி இருக்கட்டும், 5x1. இங்கே x3 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் -x3 மாறுது, ஈக்குவல் 0. ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது ஹைட்ரஜனை ஈக்குவல் பண்ணிடலாம். x1ல் ஹைட்ரஜன் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். x1ல் ஹைட்ரஜன் வந்து 8 இருக்குது. x1ல் ஹைட்ரஜன் 8 இருக்குது. அப்போ 8x1. நெக்ஸ்ட்டு x2ல் ஹைட்ரஜன் இருக்கான்னு பாருங்கள். x2ல் ஆக்சிஜன் தான் இருக்குது, ஹைட்ரஜன் இல்லை. நெக்ஸ்ட்டு x3ல் ஹைட்ரஜன் இருக்கா? x3ல் ஹைட்ரஜன் இல்லை, கார்பனும் ஆக்சிஜனும் இருக்குது. நெக்ஸ்ட்டு x4ல் ஹைட்ரஜன் இருக்குதா? x4ல் ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் 2x4. x4 தான் ஹைட்ரஜன் 2 இருக்குது, 2x4. இம்ப்ளைஸ் சிம்பிள் கொடுத்து இதை ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிடலாம். 8x1 -2x4 ஈக்குவல் 0. இந்த 2x4 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் -2x4 மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனை ஈக்குவல் பண்ணிடலாம். ஆக்சிஜன் x1ல் ஆக்சிஜன் இருக்குதா? இல்லை. இப்போ x2ல் ஆக்சிஜன் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போனா 2x2 நம்ம வந்து கொடுத்துடலாம். 2x2 கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு x3ல் ஆக்சிஜன் இருக்குதா? x3ல் ஆக்சிஜன் நமக்கு இருக்குது, 2 இருக்குது. அப்போனா 2x3 கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு x4ல் ஆக்சிஜன் இருக்குதா? x4ல் ஆக்சிஜன் ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. x4ல் ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. அப்போனா +x4. இப்போ இதை ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிடலாம். ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2x2 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. 2x2 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. இந்த x3யவும் x4ஐயும் அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. அப்போ -2x3 -x4 ஈக்குவல் 0. இப்போ நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தாச்சு. பாருங்கள், ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி நம்ம கொண்டு வந்தது 5x1 -x3, 8x1 -2x4, 2x2 -2x3 -x4 ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி நமக்கு இருக்குது. இந்த ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்து நம்ம பார்த்தாலே ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் ஃபுல்லாக நமக்கு 0வாக இருக்குது. நம்ம பார்த்தாலே தெரியுது இது ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லி. ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனாக ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி ரைட் பண்ணோம்? a/o சொல்லி ரைட் பண்ணோம். இப்போ a/o சொல்லி நம்ம ரைட் பண்ணியாச்சு. ரைட் பண்ணதில் பாருங்கள், இந்த இதில் x1 இருக்குது, x2 இல்லை, அப்போ 0ன்னு சொல்லி ரைட் பண்ணியாச்சு. x3 இங்கே வந்து -1, x4 இல்லை, அதை 0ன்னு சொல்லி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செகண்ட் இதில் பாருங்கள். செகண்ட் இதில் x1ல் வந்து x1உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 8. நெக்ஸ்ட்டு x2 இல்லை, x3 இல்லை, 0. x4 இருக்குது, -2. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் நம்பர். நெக்ஸ்ட்டு இந்த இதில் பாருங்கள், இந்த இதில் x1 இல்லை, 0, x2 இருக்குது, நெக்ஸ்ட்டு x3 இருக்குது, x4 இருக்குது, கான்ஸ்டன்ட் நம்பர் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ காசியன் எலிமினேஷன் மெத்தனாவே இந்த ஃபர்ஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம 0 மாற்றணும். அதாவது ரோ எச்சலான் ஃபார்மெட்டை நம்ம மாற்றணும். ஃபர்ஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக 0 மாற்றுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு
அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோ மாற்றணும். இங்கே R2ல் மட்டும்தான் நம்பர் இருக்குது. R3ல் ஆல்ரெடி ஜீரோவாக இருக்கனால அது ப்ராசஸிங் பண்ண வேணாம். அப்போ R2ல் மட்டும் ப்ராசஸிங் நடக்க போகுது. அதை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். R2 இம்ப்ளைஸ் R2ல் 8 இருக்குது. அப்போனா R1ல் 5 இருக்குது. 5 R2 மைனஸ் 8 R1. R1ல் எந்த ப்ராசஸிங் நடக்காது. அதனால R1ஐயும் R3ஐயும் நம்ம அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். R2ல் நடக்கக்கூடிய ரெப்போ இருக்க சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R2 இம்ப்ளைஸ் 5 R2 மைனஸ் 8 R1. R2வை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40 0 0 மைனஸ் 10 0. R1ஐ மைனஸ் 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 40 0 8 0 0. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0 0 8 மைனஸ் 10 0. இந்த ப்ராசஸிங் ஒர்க் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R2ல் முடிஞ்சிருக்குது. அப்போ R2ல் இதை எடுத்து ரைட் பண்ணிடலாம். 0 0 8 மைனஸ் 10 0. R3ல் எந்த ப்ராசஸிங் ஒர்க்குமே நடக்காது. R3ஐ இங்கே இருக்கக்கூடிய R3 அப்படியே எடுத்து ரைட் பண்ணிடலாம். 0 2 மைனஸ் 2 மைனஸ் 1 0. நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஜீரோ மாற்ற நினச்சோம். ஜீரோ மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை நம்ம ஜீரோ மாற்றணும். ஆனால் செகண்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலமெண்ட் இங்கே ஜீரோவாக இருக்குது. அதனால இங்கே R3ஐயும் R2ஐயும் நம்ம இன்டர்சேஞ்சிங் பண்ணிக்கலாம். அப்போ R2 இம்ப்ளைஸ் R2 இன்டர்சேஞ்சிங் R2 இன்டர்சேஞ்சிங் R3. அதாவது R1 அப்படியே இருக்கும். R2வும் R3 மட்டும் இடம் மாறுது, பிளேசஸ் மாறப்போகுது. R2ஐயும் R3ஐயும் இன்டர்சேஞ்சிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோ மாற்ற நினச்சோம். ஜீரோ மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸையும் நம்ம ஜீரோ மாற்றியாச்சு. அப்போனா இந்த ஃபஸ்ட்டு டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து ஜீரோவாக மாறிடுச்சு. ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஆனால் இங்கே R3 இருக்குல்ல, இந்த R3ஐ இன்னும் கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். அப்போ R3 இம்ப்ளைஸ் 1 டிவைடிங் பை 2 R3. அப்போனா R1லையும் R2லையும் எந்த ப்ராசஸிங்கும் நடக்காது. அதை அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஜீரோவாக மாற்றி கொண்டு வந்தாச்சு. இப்போ ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் நமக்கு வந்து இருக்குது. ரோ எச்சலான் ஃபார்மேட்டில் இருந்தால் இப்போ ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ பை ஓங்கிற மேட்ரிக்ஸையும் நம்ம கம்பேரிங் பண்ணி பார்க்க போகிறோம். ரோ ஆஃப் ஏங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x1 x2 x3 x4 உடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். அப்போனா ரோ ஆஃப் ஏனா இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடு உள்ளதே ரோ ஆஃப் ஏ. இங்கே பாருங்கள், இது R1, இது R1, இது R2, இது R3. எத்தனை நான் ஜீரோ ரோஸ் வந்து இருக்குது? 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் 3. நெக்ஸ்ட்டு ரோ ஆஃப் ஏ பை ஓ அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸுமே எடுக்கணும். ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸ் எடுத்தனா இது R1, இது R2, இது R3. இப்போ எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது? ரோ ஆஃப் ஏ பை ஓ ஈக்குவல் 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேல்யூவும் 3 இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் கம்மியாக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன் நமக்கு எத்தனை இருக்குன்னா 4 இருக்குது. இப்போ 4 காட்டிலும் ஒரு இது கம்மியாக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. அப்போ சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை ஓனுடைய வேல்யூவும் 3 நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் கம்மியாக இருக்குது. அப்போனா இங்கே நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x1 x2 x3 x4 இருக்குது. ஆனால் இங்கே அன்னோன் நமக்கு வந்து நோன் சொல்யூஷன் எத்தனைனா 3 இருக்குது. அப்படின்னா எத்தனை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனை வேரியபிள்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு வேரியபிள்ஸ் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. அதனால இங்கே லெட் x4 ஈக்குவல் கேன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். லெட் x4 ஈக்குவல் கேன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம்.
அதாவது நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து 4 இருக்குது. அதை காட்டிலும் வேரியபிள்ஸ் வந்து ஒரே ஒரு வேரியபிள்ஸ் கம்மியாக இருக்கனால x4 ஈக்குவல் கேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். அதில் ரியல் நம்பரில் வந்து அந்த x4 கேங்கிறது வந்து 0 மட்டும் வரக்கூடாது. ரியல் நம்பரில் எக்ஸப்ட் 0வை தவிர என்ன வேல்யூ வேணாலும் நமக்கு வந்துக்கிறலாம். இப்போ நம்ம இந்த லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம்ல அந்த இதுக்கு போயிடலாம். இங்கே பாருங்கள், இது x1, இது x2, இது x3, இது x4, இது கான்ஸ்டன்ட். இப்போ இதில் இருந்து ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். 4x3 மைனஸ் 5x4 வரும். x4 இப்போ நம்ம கேன்னு எடுத்துருக்கோம். k ஈக்குவல் 0. இப்போ நமக்கு x3 நமக்கு தேவை. அப்போ 4x3 அப்படியே வச்சுக்கோங்க. 5k அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் ப்ளஸ் 5kயாக மாறுது. நெக்ஸ்ட்டு x3 ஈக்குவல் 5k டிவைடிங் பை 4. இது x3க்கான வேல்யூவை நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது x1, இது x2, இது x3, இது x4, இது கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 2x2 மைனஸ் 2x3 வரும். x3 இப்போலாம் அந்த வேல்யூவை ரைட் பண்ணிடலாம். 5k டிவைடிங் பை 4. நெக்ஸ்ட்டு மைனஸ் x4 வரும். x4 இப்போலாம் கேன்னு சொல்லி ரைட் பண்ணலாம். ஈக்குவல் 0. இப்போ 2 டேபிளால் அதை டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணால் 2 கிடைக்குது. 2x2 அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் 5k, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2k டிவைடிங் பை 2 கிடைக்குது. ஈக்குவல் 0. ரெண்டையுமே ஆட் பண்ணோம்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2x2 மைனஸ் 7k பை 2 ஈக்குவல் 0. அப்போ 2x2 ஈக்குவல் 7k பை 2. இது அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் 7k ப்ளஸ் 7kயாக மாறுது. 7k பை 2ஆக மாறுது. இங்கே இருக்கக்கூடிய மல்டிப்ளிகேஷன் அந்த சைடு போச்சுன்னா ரெசிப்ரோக்கலாக மாறும். x2 ஈக்குவல் 7k டிவைடிங் பை 4 சொல்லி வேல்யூ கிடைக்குது. x2க்கான வேல்யூ 7k டிவைடிங் பை 4 சொல்லி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இது x1, x2, x3, x4 கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 5x1 நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னா மைனஸ் x3 இருக்குது. மைனஸ் x3 போல் நம்ம ஃபைன் பண்ண வேல்யூ வந்து 5k ப்ளஸ் 4, 5k டிவைடிங் பை 4. அப்போ x3 போலாம் இங்கே 5k டிவைடிங் பை 4 சொல்லி ரைட் பண்ணிடலாம். ஈக்குவல் 0. ரிமைனிங் எதுவுமே இல்லை. ரிமைனிங் இல்லாதனால எல்லாமே 0வாக இருக்கனால 0வாக மாறிடும். ஈக்குவல் 0. இப்போ நமக்கு x1 தான் தேவை. 5x1 இங்கே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5k டிவைட் பை 4 அந்த சைடு போயிடலாம். நமக்கு என்ன எப்படி மாறும் அப்படின்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 5k டிவைட் பை 4ஆக மாறுது. இப்போ இங்கேயும் 5 இருக்குது, அங்கேயும் 5 இருக்குது, டிவைட் பண்ணிடலாம். அப்போ x1 ஈக்குவல் k டிவைட் பை 4 தான் x1க்கான வேல்யூ. x1, x2, x3, x4க்கான வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ x1, x2, x3, x4க்கான எல்சிஎம் நம்ம எடுத்தோம்னா 4 கிடைக்கும். இங்கே x4ல் டிவைட் மேலே 1 மேலே அட்டி 1 இருக்கு அர்த்தம். அப்போ வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா 4 கிடைக்குது. எல்சிஎம் 4 கிடைக்குது. அப்போ k ஈக்குவல் 4 சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 4 டிவைட் பை 4 வேல்யூ நமக்கு என்னன்னா 1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 7kக்கு பல 4 அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து 4 டிவைட் பை 4 டிவைட் ஆகிடுச்சுன்னா இங்கே 7 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 5kக்கு பல 4 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 டிவைட் பை 4 வேல்யூ டிவைட் ஆயிடும். அப்போ 5 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு கேக்கு பல 4 அப்ளை பண்ணால் x4 ஈக்குவல் என்ன கிடைக்குன்னா 4 கிடைக்குது. அப்போ இங்கே நம்ம லாஸ்ட் ஆன்சரை எடுத்து ரைட் பண்ண போகிறோம். x1 ஈக்குவல் வந்து 4, x2 ஈக்குவல் 7, x3 ஈக்குவல் 5, x4 ஈக்குவல் 4. லாஸ்ட் ஆன்சர் நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ஆன்சரோட நம்ம முடியலை. x1, x2, x3, x4க்கான ஆன்சரை ரைட் பண்ணியிருக்கோம். நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்து அதை பேலன்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இங்கே இருக்குது. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி நம்ம அசீவ் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா இதில் x1, x2, x3, x4 போல் வேல்யூ ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். x1 போல் 1 அப்ளை பண்ணியாச்சு, x2 போல் 7 அப்ளை பண்ணியாச்சு, x3 போல் 5 அப்ளை பண்ணியாச்சு, x4 போல் 4 அப்ளை பண்ணியாச்சு. ஈக்குவேஷன் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிடலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 இம்ப்ளைஸ். ஈக்குவேஷன் நம்ம பேலன்ஸ் பண்ணுறது பாருங்கள். இங்கே கார்பன் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது.
இங்கே கார்பன் நமக்கு வந்து 5 இருக்குது. அதே மாதிரி வேறு எங்கேயும் இருக்குதா கார்பன்? இங்கே இல்லை. இங்கே பாருங்கள், இங்கேயும் கார்பன் 5 தான் இருக்குது. அப்போ அந்த கார்பனை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள், ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. ஹைட்ரஜன் 8 இருக்குது. இங்கே ஹைட்ரஜன் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 4 2s are 8. இப்போ 8 8 பேலன்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 இருக்குது ஆக்சிஜன். இங்கே ஆக்சிஜன் எத்தனை பாருங்கள், இங்கே 5 2s are 10 இருக்குது. 5 2s are 10 இருக்குது, 10 ஆக்சிஜன். இங்கே 4, இங்கே 1 இருக்குது. அப்போ இங்கே ஒரு 4 இருக்குது. அப்போ 10ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 14 கிடைக்குது. இங்கே 7 2s are 14 ஆக்சிஜன் இருந்தது, இங்கே 10, இங்கே +4. அப்போ ஆட் பண்ணும்போது 4 கிடைக்குது. அப்போ ஈக்குவேஷன் நம்ம வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பேலன்ஸ் பண்ணியாச்சு. ரெண்டு சைடுமே ஈக்குவலாக தான் இருக்குது. லாஸ்ட்டாக ஹென்ஸ் பேலன்ஸ் த ஈக்குவேஷன் சொல்லி நம்ம முடிச்சிடலாம். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.